27/2023 நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கோம். டிசம்பர் 27 காலையில் மணி 10:30. நேற்று டிசம்பர் 26 காலையில் 10:30 மணிக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். எங்கே சொல்கிறேன் உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு. ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் பண்ணோம், 10:30க்கு புக் பண்ணோம். உடனே போர்டிங் பாஸ் போட்டாச்சு. ஏன்னா மறுநாள் கிளம்பணும், 27 கிளம்பணும். உடனே போர்டிங் பாஸ் போட்டாச்சு. நம்ம டிக்கெட் போட்டது சுரண்டையில் டிக்கெட் போட்டிருக்கோம். சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு 27 காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு. நைட்டோட நைட்டாக சென்னை வந்தாச்சு. காலையில் மினிமம் 9 மணிக்காவது நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த கேட்டில் இருக்கணும். 9 மணிக்காவது நம்ம கேட்டில் இருக்கணும். நம்ம 9:35க்கு தான் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோம். ஃப்ளைட்டு 10 மணிக்கு. 9:35 தான் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோம். ஒன்றும் பதற்றப்படலை, பயப்படலை. நேராக இண்டிகோ ஃப்ளைட்டு தான் போட்டோம். நேராக இண்டிகோ ஸ்டாப் ஒரு ஆளை பார்த்தோம். இந்த மாதிரி ஃப்ளைட்டு 10 மணிக்கு லேட் ஆகிடுச்சு. லக்கேஜ் ஒன்றும் உள்ளே போடலை. நேராக இதுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டார். இதுக்கு செக்கின் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் உள்ளே கொண்டு போய் நேராக கேட்டுக்கே போயிட்டோம். எந்த போர்டிங் பாஸ் எடுக்கல, ஒன்றுமே செய்யலை. நேராக கேட்டுக்கு போயாச்சு. கேட்டில் போய் விவரத்தை சொன்னோம். நம்ம தான் கடைசி ஆள் போர்டிங். ஃப்ளைட்டு மொத்தம் ஃபுல்லு வேணால் பாருங்கள். ஃப்ளைட்டு மொத்தம் ஃபுல்லு, கடைசி ஆள் நம்ம தான். ஏறி உட்காந்தோம். நம்ம 9:35க்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். 9:45க்கு ஏர்போர்ட் வாசலில் வரும்போது டெர்மினல் T1க்கு வரையில் மணி 9:35. ஃப்ளைட்டு 10 மணிக்கு. 9:45 நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டோம். அப்போ எவ்வளோ ஸ்பீட் அதை போட்டு பாருங்கள். 9:55 ஸ்டார்ட் பண்ணி வெளியேறது 10 மணிக்கு டேக்கப் ஆயிடுச்சு. இதான் நடந்த கதை. எங்கே போகிறோங்கிறத படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன். திடீர் பயணம். கரெக்டாக நேற்று காலையில் 10 மணிக்கு தான் ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம். எதுவுமே நம்ம ஹோட்டலோ ரூமோ காரோ எதுவுமே முன்னாடி புக் பண்ணலை. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டிருக்கோம். ரிட்டன் கூட நம்ம இன்னும் போடலை. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், எங்கே இறங்க போகிறோம், எந்த ரூமில் தங்க போகிறோம், எந்த பிளான் கூட கிடையாது. நம்ம இறங்கி தான் எல்லாமே முடிவு பண்ணணும். எங்கே இறங்க போகிறோம், எந்த ஹோட்டலில் தங்க போகிறோம், எதை சுற்றி பார்க்க போகிறோம், எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லபடியாக லேண்ட் ஆகும். சென்னையிலேருந்து 2.5 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல். 10 மணிக்கு எடுத்து 12:35க்கு லேண்ட் பண்ணுறாங்க. லேண்டிங்கை பார்த்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்ததும் சொல்கிறேன் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு பிளானுமே இல்லை. திடீர்னு கரெக்டாக 20 நிமிஷத்தில் பிளான் பண்ணி அரை மணி நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணி நைட்டோட நைட்டாக வண்டி பிடிச்சி சென்னை வந்து 9:35க்கு ஏர்போர்ட்டு வந்து 9:45க்கு ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தோம். இது ஒரு பெரிய த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு பயம் கூட. நல்லபடியாக உட்காந்து நல்லபடியாக டேக்கப் ஆயாச்சு. லேண்டிங்கை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் மற்ற கதையை சொல்கிறேன். செக்கின் பேக்கு கூட இல்லை போடுறதுக்கு லைனில் போகல. செக்கின் பேக் கூட பயங்கர கியூ. உள்ளே வந்து நிற்கும். செக்கின் கியூவில் போய் நின்னோம்னா ஃப்ளைட்லாம் போயிடும் போட்டு வெளியே வரக்கு. செக்கின் கியூவில் போய் நிற்கலை. போர்டிங் பாஸ் கூட நம்ம எடுக்கலை. கம்ப்யூட்டரும் எடுக்கலை. செக்கின் கவுண்டர்லேயே போர்டிங் பாஸ் எடுக்கலை. மொபைலில் இருந்த போர்டிங் பாஸோடு சரி நேராக நம்மளோட கேன் லக்கேஜ் செக்கின் பேக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு நேராக நம்மளை செக் பண்ணுற இடத்துல உள்ளே போய் எல்லாமே செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நேராக கேட்டுக்கு வந்தாச்சு. கேட் 4ல் போய் விவரம் சொன்னோம். லேட் ஆகிடுச்சு. நம்ம தான் கடைசியாக நம்ம செக்கின் பேக்கு அவங்க அங்கே வச்சு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நாங்கள் நேட்டாக ஃப்ளைட்டு போகிறோம், நீங்கள் தைரியமாக உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் மூச்சு வந்துச்சு. அதனால தான் நம்ம டேக்கப் கூட நம்ம வீடியோ எடுக்கலை. 5 பேர் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா, 52,000 ரூபா சில்லற ஃப்ளைட்டு. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட
இந்த 52,000 நமக்கு கிடச்சிருக்கிறது கஷ்டம். ரிட்டன் ரீஃபண்டு கிடைக்காது. 10,000 கூட நமக்கு ரிட்டன் வராது. வெறும் 10 நிமிஷம் முன்னாடி வர போய் நேராக ஸ்பீடாக உள்ள வர போய் இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா நிறையா ட்ராவல் வீடியோ பார்க்கறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. ட்ராவல் வீடியோ பார்க்க போய் அவங்க சொன்ன டிப்ஸ் வச்சு நான் அன்றைக்கி 9:35 ஏர்போர்ட்டுக்கு வந்து 9:45 ஃப்ளைட் உள்ளே உட்காந்துருக்கேன். நம்ம லேண்டிங் பார்த்துட்டு கீழே இறங்கி வெளியே போய் மற்றதை பேசலாம். வெளியே போய் பார்க்கலாம். இங்கே தூரமாக ஒரு ஃப்ளைட் பறக்க உங்களுக்கு தெரியுதா? எனக்கு பொடிசாக ஒரு பறவை பறக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பாக தெரியாது கோபுரோவுக்கு. மணி 11:30 ஆச்சு. நம்ம 10க்கு டேக்கப் ஆனோம். 11:30 இன்னும் 1 ஹவர் இருக்குது. 12:30க்கு நம்ம இறங்கணும். போயிடுச்சு, மறைஞ்சிச்சு அந்த ஃப்ளைட்டு. லேண்ட் ஆக போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. சுற்றி வயலாக தான் இருக்குது. வயலோட வயக்காடு பக்கத்தில் தான் ஏர்போர்ட் நினைக்கேன். தெரியுது அவங்களுக்கு? உள்ள ஒரு பில்டிங் கூட இல்லை. சுற்றி ஏர்போர்ட் உள்ளே நுழைஞ்சாச்சு. ரன்வேக்கு வந்தாச்சு. சூப்பராக லேண்ட் ஆகிடுச்சுங்க. சூப்பராக லேண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பர். வாங்க வெளியே போய் பார்க்கலாம். சூப்பராக லேண்ட் ஆகிட்டோம். வெளியே போக போகிறோம். வெல்கம் டு பேக்டோக்ரா. பேக்டோக்ரா நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ தெரியும் நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படி தெரியாதவங்க நான் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எங்கே வந்திருக்கேன் சொல்கிறோம். பேக்டோக்ரா சிட்டி, பேக்டோக்ரா நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வந்து ஏர்போர்ட் ஃப்ளைட்டு தான் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்டோக்ரா ஏர்போர்ட்டு நம்ம வந்த ஃப்ளைட் இது இண்டிகோ. உண்மையிலே சூப்பர் ஃப்ளைட்டுங்க இண்டிகோ. பேக்டோக்ரா நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மேக்ஸிமம் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படி தெரியாதவங்களுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எங்கே வந்துருக்கிறோங்கிறத சொல்லிட்டு ப்ளீஸ் வெயிட் 2 மினிட்ஸ். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு கார் பிடிச்சாச்சு. கார் பிடிச்சிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது வந்து நேபாள் பார்டர் பக்கத்துலேயும் சிக்கிம் கிடையாது, பூட்டான். நேபாள் பூட்டான் பக்கத்தில் இருக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் நம்ம இருக்கிற இடம் வந்து நேபாள் பக்கத்தில் பார்டர். கொஞ்சம் தூரத்தில் போனால் நேபாள் பார்டர் வந்துடும். எந்த இடம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். கார் இங்கேருந்து ரூமுக்கு 68 கிலோமீட்டர் ஏரியா. 4,500 வாடகை கட்டாப்பில் 4,000 கட்டாப்பில் 3,500 பேசி முடிச்சிருக்கோம். ஆமாம், மத்தியானம் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. வெளியே போகலாம். வெளியே போய் கிளிச் ஏரியா பார்க்கலாம். முதல் சாப்பாடு ரொட்டி, மட்டன் பீஸு, சிக்கனை சொல்லியிருக்கு எல்லாத்துக்கும். கேரட்டு சாப்பிடுமா? டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். மட்டன்
லைட்டாக கேரளா சாப்பாடு வர வருது. கேரளா சாப்பாடு கேரளா பட்ட மாதிரி வருது. நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? பாக்டோக்ரா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே ஒரு பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜை தாண்டி பிரிட்ஜு பக்கத்துலேயே நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலு. சூப்பராக இருக்குது. மட்டனு டாடா பாய் ஹோட்டல் செம்ம சூப்பராக இருக்குது. பிரியாணி ரைஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் எப்படி இருக்கோ என்னமோன்னு சொல்லி ரொட்டி ஆர்டர் பண்ணோம். ரொட்டியும் சூப்பராக இருக்குது. பிரியாணி கூட வாங்கிட்டு நம்மளுக்கு. பாய் தான் ஹோட்டல் ஓனர். ஹோட்டல் ஓனர் சூப்பராக இருந்தார். பிரியாணி வெளியே வந்து பார்சல் கொடுத்தாங்க. சூப்பராக சாப்பிட்டோம். கிளம்ப வேண்டியதான். கண்டுபிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டார்ஜிலிங் தான் போகிறோம். டார்ஜிலிங் போகிற ரூட்டு தான் இது. ஃபுல் ஃபாரஸ்ட்டு. இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து 68 கிலோமீட்ரு ஹில்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 7710 அடி உயரத்தில் இருக்குது டார்ஜிலிங். ரூம் எதுவுமே புக் பண்ணல. ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தோம். வாடகைக்கு பேசணும் 3500 ரூபாய்க்கு. போகிற வழியில் நல்லா சூப்பராக சாப்பிட்டோம். ஃபுல் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் தான் இருக்குது. மிலிட்ரி குவார்ட்டர்ஸு, மிலிட்ரி ஆர்மி காம்பவுண்டு, ஸ்கூலு எல்லாமே இருக்குது. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் 65 கிலோமீட்டர் மேலே போகணும். 3 கிலோமீட்டர் தான் ஆச்சு. போக சீனரி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிட்டு டார்ஜிலிங் போகலாம். டார்ஜிலிங் நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு பாருங்கள். ஃபுல் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. இங்கேயே சூப்பராக இருக்குது. இந்த மேலே போக எப்படின்னு பார்க்கலாம். மேலே போய் ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். இங்கே தரையிலேயே ஃபுல்லு டீ எஸ்டேட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த மேலே போக சூப்பராக குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வெயில் அடிக்கி, ஆனால் குளிர் தெரியல. மேலே கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குங்க. அங்கே பார்க்கலாம். இதான் இப்போதைக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு டிரைவர் வருது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. ஃபுல் ஹில்ஸ் தான். நல்ல ஹில்ஸில் போய்கிட்டு இருக்க வண்டி பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அஞ்சு கிலோமீட்டர் தான் நார்மல் ரோடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஹில்ஸ் ஃபஸ்ட் கியரில் தான் வண்டி ஏறிட்டு. ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில். ஏகப்பட்ட கேர்பின் வண்டி இருக்குது உங்களுக்கு. இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 43 இதே மாதிரி ஹில்ஸாக தான் இருக்கும் டிரைவர் சொல்வேன். தெரியுது உங்களுக்கு. இன்னும் 33 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிற வழியில் மலை சைடில் சுற்றி பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ரூட்டா என்னன்னு தெரியலங்க. பாருங்க. சிட்டி
வியூ தெரியுது உங்களுக்கு. தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக மலைச்செருவில் வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு தெரியுதா இல்லைன்னு தெரியல. வண்டி வராமல் சீக்கிரம் எடுங்கடா. சூப்பராக இருக்குது வியூஸ் பார்க்க. இப்போவுமே நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மேலே வந்திருக்கும். ஃபுல் மக்கள் பார்க்க நேபாளிஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஃபேஸ் எல்லாமே வீடியோவில் பாருங்க. உள்ள வீடியோவில் மலைச்சரிவில் அப்படியே கட்டிட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இறங்கி நல்லா பார்க்கலாம். எவ்வளோ மோசமான ரோட்டில் ஓட்டு போகிறாரு தெரியல. இதுதான் ரூட்டாக என்னன்னு டவுட்டாக இருக்குது எங்களுக்கு. நல்லா ஃபாக் வர ஆரம்பிச்சிச்சு. மணி 3 தான் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 3:15 தான். மழையே தெரியல. ஃபுல் ஃபாகு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 19 கிலோமீட்டர் போகணும். கிழிச்சில் 19 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் காமிக்கி கூகுள் மேப்பில். பார்க்க போகிற தெரியுது உங்களுக்கு. அப்படியே போகிறது சூப்பராக இருக்குது பார்க்க. தெரியுதா? இன்னும் போகணும். 19 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் காமிக்கி. அவ்வளோ பெண்ட் இருக்குது கூகுள் மேப்பில். என்னடா வருது? சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இன்னும் போக எப்படின்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ட்ராக் போகுது. சின்ன ட்ரெயின் ட்ராக்கு. பார்க்கலாம் மேலே போய். கிட்டத்தட்ட மணி 3:30. ஃபுல் பாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் இருட்டிடும். 4:30க்கெலாம் 4:30 நடை பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே. மூன்றரைக்கே கிளைமேட் எப்படி இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. பாகு ஃபுல்லாக மூடிடுச்சு. வெளிச்சம் கம்மியாயிடுச்சு. 4:30 4:45 இருட்டிடுமா. ட்ரெயின் பார்க்க முடியாது நினச்சோம். பார்த்தோம். இந்த ட்ராக்கில் நம்ம கீழேருந்து இந்த ட்ராக் வருது ரோடு ஓரமாக. நான் ட்ரெயின் ஓடலைன்னு நினச்சேன். ட்ரெயின் ஓடுது. இப்போ பார்த்தோம். டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த ட்ராக் ரோடை இந்த பக்கம் கிராஸ் பண்ணுது, அந்த பக்கம் கிராஸ் பண்ணுது. ரோட்டுக்கு நடுச்சில் இந்த ட்ராக் போகுது. ரோட்டுக்கு நடுச்சில் இந்த ட்ராக் போகுது. இது கீழே இருந்தே வருது. அப்போ என்னன்னா சரியாக காட்ட முடியல. இப்போ நல்லா தெரியுது மாதிரி ட்ரெயினையும் பார்த்தாச்சு, நல்ல ட்ராக்கையும் பார்த்தாச்சு. முடிஞ்சால் அதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு டிக்கெட் கிடச்சிதுன்னா. ஓகே, ட்ரெயின் அடுத்தடுத்து போச்சு பார்த்தோம். அடுத்தடுத்து இது அதாவது ரோடு பக்கத்துலேயே ட்ராக்கு மாதிரி தெரியல, சிம்பிளாக சின்னோண்டு தான் இருக்குது. அதில் ட்ரெயின் போகுது. அடுத்தடுத்து 3 ட்ரெயின் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் கண்டிப்பாக அதில் யாரும் ரிசர்வேஷனுங்காங்க என்னன்னு தெரியல. பார்க்க எப்படி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. இந்த தெருக்குள்ளே ட்ரெயினுக்குள்ளே ரோடு எல்லாமே, இந்த கடைக்குள்ளே ட்ராக் எங்கே இருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு பாருங்கள், அந்த பைக் கிட்ட ட்ராக் இருக்குது. இந்த பக்கம் ரோடு, கார் போகும். இந்த சின்ன இதுக்குள்ளே ட்ரெயின், பஸ்ஸு, காரு எல்லாம் போகும். கடை எல்லாம் இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இதில் ஏறி ஒரு நாள் சவாரி போகிறதுக்கு பார்க்கலாம். இதுதான் ரயில்வே இன்ஜின் புல்லங்கனிக்கு. ட்ராக்கில் பாருங்கள், ரயில்வே ட்ராக்கு சின்னதாக தான் இருக்கும். உள்ள கூட ஒரு பெட்டி இருக்குது. வந்தாச்சு. இந்த மால் ரோட்டுக்கு போகணும். டார்ஜிலிங் வந்துவிட்டோம். டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த மால் ரோட்டுக்கு போக போகிறோம். அங்கே தான் நமக்கு ரூம் போட போகிறோம். இந்த பக்கம் ஸ்டேஷனு, இந்த பக்கம் இன்ஜின்லாம் இருக்குது. இது ஒவ்வொரு இன்ஜினாக கலத்தி கொண்டு போய் அதில் மாட்டி அப்படி போகும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நாளைக்கு போகிறோம். இதில் சூப்பராக இருந்துச்சு. 2-3 ட்ரெயின் பார்த்து போனதை. அதான் டார்ஜிலிங் ஸ்டேஷன். இதுதான் டார்ஜிலிங் ஸ்டேஷன். நல்லா பாருங்கள். இதுதான் டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷன். இந்த கோச்சில் தான் நம்ம ஏறி போனாங்க, நம்ம பார்த்தோம். ஸ்டேஷன் இது. நாளைக்கு ஒரு வேளை வந்தோம்னா இங்கேருந்து நம்ம கிளம்பி போக வேண்டியிருக்கும். ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். உள்ளே போய் டிக்கெட் எப்படி எடுக்கணும், ரிசர்வேஷனாக என்னங்கிறது ஒன்றும் தெரியல. போய் பார்க்கலாம். ஸ்டேஷனில் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்லைனில் என்ன சீக்கிரம் வச்சிடும். கடையில் போய் ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பலாம். வந்தாச்சுங்க டார்ஜிலிங் மால் ரோடு. அந்த லைட்டு, அந்த என்ன சொல்ல, சர்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும். நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் மால் ரோடு. ரூம் இதில் தான் போட்டிருக்கோம். இதில் போட்டிருக்கோம். இதில் ஹோட்டல் கேபிட்டல் வெஜ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு, ரூம்ஸ் எல்லாமே, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. மாப்பிள்ளை இதுதான் மாப்பிள்ளை ரூம்பு. நம்ம ரூம்பு அதில் இருக்குது. மாப்பிள்ளைக்கு 3 மேலே போய் காமிக்கிறேன். ஆமாம், அப்படி ரிசப்ஷனை பார்த்து நம்ம ரூமை கிட்டலாம். எங்கே வர சொல்லு. நம்ம மாப்பிள்ளையும் நம்ம பையன் இருக்காங்க, பாலமும் மாப்பிள்ளையும். இதான் நம்ம ரூம்பு. மால் ரோடு. சூப்பராக வந்துட்டோம். 5 மணிக்கு வந்துட்டோம். அப்படியே இருட்டிருச்சு. 4 மணிக்கு வந்துட்டோம். 5 மணி ஆவலை, இருட்டிருச்சு. பார்த்தாலே தெரியும். நம்ம ரூமை காமிக்க மேலே வரட்டுமா? ரிசப்ஷன் அப்படியே மேலே போவோம். இது 3ஆம் நம்பர் ரூம் அவங்களுக்கு, மாப்பிள்ளைக்கும் பையனுக்கும். எங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர். மொத்தம்
2 ரூம்பு. ரூம்பை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது ரூம்பு. இதையும் பார்த்துக்கோங்க நான் எப்படி இருக்கேன்னு. சூப்பராக இருக்குண்ணா. இந்த தெரியுதா அந்த சர்ச் மாதிரி நம்ம கீழே இருந்தாலும் வீடியோ எடுத்தேன். இப்போ தான் ஒரு டிவி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. டயரில் படுத்தாங்க. இந்த பாத்ரூம் எப்படி பாத்ரூம் நீட்டாக தான் இருக்குது. வாஷ் பேஷன், ஹீட்ரு 24 hours ஹீட்ரு இருக்குது. வாடகை எவ்வளோ கேட்குற 3500 ரூபா வாடகை. சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. நேற்று காலையில் 10 மணிக்கு பிளான் பண்ணோம். 10 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 10:30க்கு டிக்கெட் போட்டிருக்கோம். 10:45க்கு போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. கொஞ்சம் வேலையில் முடிச்சுட்டு சாயங்காலம் 6:30க்கு காரில் கிளம்புனோம். சுரண்டையிலேருந்து சென்னைக்கு காரில் கிளம்பி அதிகாலையில் 6:30 சீக்கிரம் டிராஃபிக் வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு மணி 9:35. அதான் முதல்ல சொல்லியிருப்பேனே 9:35க்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். 9:45க்கு நம்ம ஃப்ளைட் ஏறிட்டோம். 9:35க்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து 9:45க்கு ஃப்ளைட் ஏறிட்டோம். திக்கு திணறி அடித்து பிடிச்சி வண்டி ஏறியாச்சு. ஃப்ளைட் ஏறி கீழே இறங்கி ஒரு கார் பிடிச்சி டார்ஜிலிங் வந்தோம். 3500 ரூபா வாடகை பேசி டார்ஜிலிங் வந்தோம். டார்ஜிலிங்கில் ஒரு நைட்டுக்கு ஒரு ரூமுக்கு 3500 ரூபா. ரூம்பு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி என்ன செய்கிறோம், வேறு ஒன்றுமே ப்ரோக்ராம் இல்லை. மணி 5 ஆச்சு. நல்லா இருட்டிடுச்சு. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். மத்தியானம் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. நைட்டு யாருக்குமே சாப்பாடு வேணாம்ட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம். காலையில் எங்கெங்கே போகணுமோங்கிற பிளான் பண்ணி போகிறோம். எங்கள் ரூம்லேயே சொல்லிட்டாங்க எங்கெங்கே சீனரி இருக்குது, கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. எங்கெங்கே பார்க்கணுமோ நாளைக்கு காலையில் எழுந்துச்சு பார்க்க வேண்டியதான். இதுதான் நாளைக்கோட பிளான். வேறு என்ன சொல்கிறது. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் போகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம், பாய். நான் வேலு. எப்போதும் நான் ஃபஸ்ட்டு வேலு சொல்லுவேன். இன்றைக்கி கடைசி சொல்லியிருக்கேன். காரணம் அந்த ஃப்ளைட் லேட்டானால என்னால் ஒன்றுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டில் எல்லாமே மைண்டு இதாகி போச்சு. கடைசி சொல்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுக்கு. அவ்வளோதான் மாப்பிள்ள. வேறு என்ன. பயங்கரமான குளிர். சரி, குளிர் தாங்க முடியல. குளிர் தாங்க முடியல. சரி, படுத்துருக்கோம். ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் காலையில் பார்ப்போம். காலையில் பார்ப்போம். சரி, ஓகே. காலையில் பார்க்குறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு சூப்பர் சீனரியில் போய் எங்கெங்கே போகணுமோ. ட்ரெயினில் போகிறோம்னு சொல்லுங்கள். ட்ரெயினில் நம்ம அந்த ட்ரெயின் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினில் எப்படியா போகிற ட்ரை பண்ணதும் டிக்கெட் கிடைக்கிறது. டிக்கெட் எப்படி எடுக்க, ஆன்லைனா இல்லைன்னா ஆஃப்லைனான்னு தெரியல. ஆஃப்லைன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஆன்லைன்னா கஷ்டம். இன்னொட்டி புக் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படியா ட்ரை பண்ணி பார்க்கவும். டிக்கெட் கிடச்சுன்னா அதிலே ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணிடுவோம். வேறு என்ன சொல்கிறதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். அடுத்த வீடியோவில் நாளைக்கு டார்ஜிலிங்கை சுற்றி பார்க்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.